வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படின்னாலே தமிழரோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுறது தான் இந்த பொங்கல் பண்டிகை. இவ்வளோ விமர்சையாக கொண்டாடப்படுற இந்த பொங்கல் திருநாள் 4 நாள் கொண்டாடுவாங்க. முதல் நாள் போகி பண்டிகைன்னு ஆரம்பித்து பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்னு 4 நாளைக்கு கொண்டாடுவோம். போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருளெல்லாம் சுத்தம் செஞ்சு வீட்டை ஒதுங்குபடுத்துவாங்க. இதைத்தான் போகி பண்டிகைன்னு சொல்லுவோம். அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. போகி கழிச்ச நாள் தைப்பொங்கல். தைப்பொங்கல் அன்னைக்கு புது பானையில் பொங்கல் வச்சு சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் ரெட்டப்பானை வச்சும் பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு புதுசாக வாங்கின மஞ்சள் குத்து பானையில் கட்டி பொங்கல் வைப்பாங்க. காலையில் கோலப்பொட்டியில் ஆரம்பித்து சிறுவர் ஓட்டப்பந்தயம், பெரியவர் ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான போட்டிகள் நடத்துவாங்க. அதில் முக்கியமானது தான் ஏர் தழுவுதல், வழுக்கு மரம் ஏறுதல், இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறும். பொங்கல் கழிச்ச நாள் மாட்டுப்பொங்கல். கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடப்படுறது தான் இந்த மாட்டுப்பொங்கல். இன்னும் கிராமங்களில் மாட்டுப்பொங்கல் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவாங்க. பொங்கலை விட கிராமங்களில் மாட்டுப்பொங்கல் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதாவது அன்னைக்கு மாட்டை குளிப்பாட்டி கொம்புக்கு வண்ணமெல்லாம் பூசி அழகாக ரெடி பண்ணி வருஷம் முழுக்க நமக்காக வேலை பார்க்குற மாட்டுக்கு நன்றி சொல்லும் விதமாக படையலிட்டு பொங்கல் வைப்பாங்க. இதுதான் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, எல்லா ஊர்லேயும் கிராமங்கள்லேயும் மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். அதுலேயும் முக்கியமாக மதுரையில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டெல்லாம் 3 நாளுமே நடக்கும். முதல் நாள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, 2வது நாள் பாலமேடு, 3வது நாள் அலங்காநல்லூர்னு 3 நாளும் ஜல்லிக்கட்டு நடக்கும். ஜெயிக்கிற எல்லா மாட்டுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் சிறப்பு பரிசாக வந்துக்கிட்டே இருக்குங்க. மாட்டுப்பொங்கல் கழிச்ச நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் அன்னைக்கு உற்றார், உறவினர், நண்பர் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக வெளியே போய் மகிழ்ந்து கொண்டாடுறது தான் காணும் பொங்கல்.